ஒரு 2 வார்த்தை வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஒரு வாரமாக. இணையம்தான் இன்று வந்து எல்லா அரசியலையே நிர்ணயிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது வந்துட்டு இன்றைக்கி ட்ரெண்டிங் விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா அதை இணையத்தில் எடுத்துக்கிட்டாக்க பார்த்துக்கலாம். அதில் யூடியூப்பில் வந்துட்டு 2 வார்த்தைகள் வந்து இப்போ ட்ரெண்டிங் இருக்குது. ஒன்று சவுக்கு சங்கர், இன்னொன்று வந்து குண்டர் சட்டம். இந்த 2 வார்த்தைகள் வந்து இப்போ எல்லாரும் வந்துட்டு சவுக்கு சங்கரை பற்றி தான் இந்த குண்டர் சட்டத்தை பற்றியும் அதிகம் பேசிகிட்டு இருக்கோம். இன்னொன்று வந்து பெலிக்ஸ் ஜெரால்டு இவங்களை பற்றி நம்மளே வந்து இதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் கைதான போது சவுக்கு சங்கர் எதற்காக கைது செய்யப்பட்டார், சவுக்கு சங்கரோட பேக்ரவுண்ட் என்ன, அந்த சவுக்கு சங்கர் என்ற ஒரு தனி மனிதன் எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கைதில் நியாயம் இருக்கா இல்லையான்ட்டு நம்மளே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட தொடர்ச்சியாக தான் இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ பண்ணுறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதையும் பாருங்கள். அப்போது அந்த வீடியோட தொடர்ச்சி இது என்னன்னு புரியும். சரியா? இப்போது சவுக்கு சங்கர் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தோம். நம்ம சவுக்கு சங்கர் வந்து குண்டர் சட்டத்தில் கைது படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தோம். இப்போது கைது செஞ்சுட்டாங்க. நேற்று சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் கைது செஞ்சுட்டாங்க. அப்படி குண்டர் சட்டத்தில் கைது செய்யக்கூடிய அளவுக்கு சவுக்கு சங்கர் என்ன பண்ணினாரு, அவருக்கு யார் பின்புலமாக இருந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க, குண்டர் சட்டம்னா என்ன, அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் எந்த செயலாக இருந்தாலும் 2 செயல் ஒன்று இருக்குது. ஒன்று நல்லதை செஞ்சு அதன் மூலமாக பப்ளிசிட்டி ஆகிறது, மக்களுக்கு நல்லதை செய்ய நேர்மையாக இருந்து பப்ளிசிட்டி ஆகிறது, அது ஒரு செயல்பாடு. இன்னொன்று என்னன்னாக்க கெடுதல் செஞ்சு பிளாக்மெயில் செஞ்சு அதன் மூலமாக ஒருத்தருடைய வாழ்க்கையை அழித்து அதன் மூலமாக கெடுதல் மட்டுமே பண்ணி அவங்க வந்து பப்ளிசிட்டி ஆகுவாங்க, பணம் சம்பாதிப்பாங்க, சொத்து சம்பாதிப்பாங்க. இந்த மாதிரி 2 வகைகள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு 2 வகைகள். தப்பு பண்ணுறவங்களும் முன்னேறுறாங்க. இந்த மாதிரி 2 வகைகள் இருக்குது. அதில் எடுத்துக்கமா அது அரசியலாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இருக்குது. அப்படி பார்க்கும்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாக்க இப்போ திமுக அதிமுகன்னு 2 கட்சி எடுத்துக்கோமே. திமுக வந்து சமூக நீதிக்காக துவங்கப்பட்ட கட்சி, சமூக நீதி காலத்தில் தொடர்ந்து போராடிட்டு இருக்குது, அது எல்லாத்துக்குமே தெரியும். அதே போல தான் அதிமுக எடுத்துக்கிட்டாக்க அது வந்துட்டு ஒரு துரோகத்தினால் இங்கே திமுகவிலே இருந்து திமுக துரோகம் செஞ்சுட்டு அது காங்கிரஸோட நெருக்கடியினால் திமுக விட்டு பிரிஞ்சு போய் அதிமுகன்ற ஒரு கட்சியே ஆரம்பிக்கப்பட்டது எம்ஜிஆர் அவர்களால். அது வந்து காங்கிரஸ் கொடுக்குற நெருக்கடியினால் திமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டு எம்ஜிஆர் போய் அதிமுகன்ற ஒரு கட்சி ஆரம்பித்தார். தொடர்ந்து அதுக்கடுத்த வந்த தலைவர்கள், எம்ஜிஆருக்கு அடுத்த வந்த தலைவர்கள் ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, அவங்களும் முறைகேடு பண்ணி துரோகம் பண்ணிட்டு அப்படி தான் அந்த கட்சியை வழி நடத்தினாங்க. அதுக்கு ஜெயலலிதா பிறகு வந்த இப்போ எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கலாம். அவரும் வந்துட்டு பல துரோகங்களை செஞ்சு டேபிள் கடியில் போயிட்டு இப்படி தான் எடப்பாடியாக இருந்தாலும் சரி, இபிஎஸ், ஓபிஎஸ், சசிகலா அப்படி எடுத்துக்கிட்டால் அந்த கட்சியோட வரலாறே துரோகம், ஒருத்தரை வந்து அழிக்கிறது, ஒருத்தருடைய அழிவில் இன்னொருத்தருடைய வளர்ச்சி இருக்குது. இதையெல்லாம் அப்போது ஒரு வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் 2 பாகங்கள் இருக்குது. ஒன்று நல்லது செஞ்சு மேலே வளர்த்து, இன்னொன்று வந்து கெடுதல் செஞ்சு மேலே வளர்த்து. ஆனாலும் வரலாற்றில் கெடுதல் செய்கிறவங்களுக்கு அந்த வரலாற்று பதிவுகள் வராது. இப்போ பெரியாருக்கு ஒரு வரலாறு இருக்கிற மாதிரி, ஒரு கொள்கை இருக்கிற மாதிரி, கலைஞருக்கு ஒரு வரலாறு இருக்குது. இவங்களாம் சமூக நீதி போராளிகள். அண்ணல் அம்பேத்கருக்கு ஒரு வரலாறு இருக்குது. அவங்க இந்த மாதிரி அறிஞர் அண்ணாவுக்கு இவங்களாம் சமூக நீதி போராடுறவங்க, நீதிக்காகவே போராடினாங்க. இவங்களுக்கு இருக்கிற வரலாறு எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு இருக்கான்னா அது இருக்காது. இவங்களுக்கு இருக்கிற அந்த பேரும் புகழும் வரலாறும் இருக்காது. ஆனால் வெற்றி பெற்றவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி வரலாற்று தளத்தில் அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் நம்ம இந்த சவுக்கு சங்கரம். இவர் வந்து மீடியா துறையில் இருக்கார். மீடியா துறையும் எடுத்துக்கிட்டாக்க இதுலேயே 2 முகங்கள் இருக்குது. ஒன்று
நல்லது செஞ்சு பப்ளிசிட்டி ஆகிறது, இன்னொன்று கெடுதல் பண்ணி பப்ளிசிட்டி ஆகிறது. இந்த நல்லது செய்கிறவங்க எப்போதுமே நேர்மையாக இருக்கிறவங்க எப்போதுமே சொத்து வேணால் குறைவாக சேர்க்கலாம், ஆனால் பணம் பேரும் புகழும் வந்து நேர்மையான வழியில் வரவங்களுக்கு அந்த மரியாதை, பேரும் புகழ் மரியாதை அது வந்து கூடிக்கொண்டே போகும் நேர்மையான வழியில் வரவங்களுக்கு. ஆனால் இந்த போய் பேசி ஏமாற்றி பிளாக்மெயில் பண்ணி நம்ம சவுக்கு சங்கர் மாதிரி வரவங்களுக்கு இப்போ குறுகிய காலத்தில் பார்த்தீங்களா சவுக்கு சங்கர் வந்துட்டு இப்போ ஒரு 5 ஆண்டுகளாகத்தான் வந்து ஊடகவியாளராக செயல்பட்டு இருக்காரு, யூடியூபராக. இந்த யூடியூபராக செயல்படுறதுலேயே இவருக்கு வந்து கோடிக்கணக்கான சொத்துக்கள் அது எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்துட்டு இப்போது சென்னையில் கூட அந்த கிருஷ்ணவேணி தியேட்டர் பக்கத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து வாங்கியிருக்காரு அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் விலை மதிப்புள்ள காரு 2 கார் வச்சுட்ருக்காரு. இவர் இருக்கிறது என்னமோ யூடியூபர் தான். இவர் ஆரம்பத்தில் இவருடைய பேக்ரவுண்டு எல்லாமே பார்த்தாக்க இவர் அரசு பதவியில் இருக்கும்போது கூட அரசுக்கு விரோத செயல்களை செஞ்சு அரசாங்க ரகசியங்களை காட்டி கொடுத்து அதன் மூலமாக பணம் பார்த்தவர். அந்த மாதிரி தான் இவர் வந்துட்டு இவருடைய பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே ஆரம்பத்துலேருந்தே வந்து குற்ற பின்னணி உள்ளதாக தான் இருக்குது. நம்ம ஏன் இவர் பெரும்பாலும் தனிநபர் விமர்சனங்களை நம்ம வந்துட்டு பண்ணுறதில்ல, தனி மனித கேரக்டர்ஸ் பற்றி நம்ம வந்து பண்ணுறதில்ல நம்ம சேனலில். ஏன் இவரை பற்றி பண்ணுறோம் சொல்கிறோம் அப்படின்னாக்க, இவர் வந்து அடுத்தவங்களை பற்றி பேசுகிறதுக்கு, அடுத்தவங்களை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்குது, இவர் தகுதியான நபர் தானா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இவர் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு பார்த்தா, ஏறக்குறைய இந்த சவுக்கு வாய்ஸ் அப்படின்னு இவர் கூட வேலை பார்க்குறவங்க ஏறக்குறைய 10 பேருக்கு மேலே இருக்காங்க. இவங்களுக்கு மாதம் 60,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. அப்போ இவருக்கு வந்துட்டு இதுக்கே மாதம் 10 லட்ச ரூபாய் தேவைப்படும் போது, அப்போ அது இல்லாமல் இவருடைய ஆடம்பர வாழ்க்கை, இவர் எப்படியே மாட்டவர், இவருடைய வாழ்க்கையில் எப்படியே மாட்டவர்னா, முதல் மனைவியை ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவங்களுக்கு குழந்தை இருக்குது, அவங்கள பார்க்காம அவங்கள கழட்டி விட்டுட்டு வந்துட்டார், அப்படியே விட்டுட்டு வந்துட்டார். அதே போல தான் 2வது ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு அவங்களுக்கு குழந்தை இருக்குது, அவங்களையும் அவங்க குழந்தையும் அந்த மனைவியும் பார்க்காம அப்படியே அவங்கள விட்டுட்டு வந்துட்டார். அடுத்தது 3வது இந்த 3வதுன்றவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்க, இவர் வந்துட்டு ஒரு டிவியில் வந்துட்டு யூடியூப்பில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இவரை வந்துட்டு ஒரு பெண் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. திமுகவுக்கு எதிராக இந்த பொண்ணு வந்து திமுக பெண்களுக்கு எதையுமே செய்வியா, எந்த ஒரு நலத்திட்டங்களுமே செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு சவுக்கு வந்துட்டு என்ன செஞ்சது சொல்லுங்க பார்க்கலாம், திமுக பெண்களுக்கு என்ன செஞ்சது சொல்லுங்க அப்படின்ட்டு அந்த பெண்ணை வந்து கிராஸ் கொஸ்டின் கேட்குறாரு குறுக்க. அப்போ கேள்வி இதுதான். அந்த பொண்ணு வந்து எதுவும் பதில் சொல்ல முடியாமல் அழுகுது. இந்த விஷயம் வந்துட்டு ட்ரெண்ட் ஆகுது. 2 மில்லியன் 3 மில்லியன் பேர் பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆகி அதில் ஃபேமஸ் ஆனவர் தான் இந்த சவுக்கு சங்கர். இந்த மாதிரி இல்லாத ஒரு விஷயத்த அப்போது அந்த ட்ரெண்டிங், அந்த பொண்ணு அழுததே முதல்ல ட்ராமா அந்த மாதிரி நடிக்க வச்சுருக்காங்க. அழுகுற மாதிரி இந்த பொண்ணு பதில் சொல்ல முடியாமல் திக்கு முக்காடுற மாதிரி. பார்த்தீங்களா, திமுகவை பற்றி கேள்வி கேட்டால் நெறியாளரால் பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு திக்கு முக்காடுற மாதிரி. அந்த வீடியோ வேணால் நான் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டுவிட்றேன், நீங்கள் பாருங்கள். திக்கு முக்காடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற அளவுக்கு அந்த வீடியோ வந்து 2 மில்லியன் 3 மில்லியன் வீடியோ போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் சவுக்கு சங்கர் வந்து ஃபேமஸ் ஆகுறாரு, எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா, இப்போ அந்த பொண்ணு தான் இவர் வந்துட்டு 3வது மனைவியாக வச்சுட்டு இருக்காரு, குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. அந்த பெண் கூட தான். அப்போது இந்த வீடியோ முழுசுமே ட்ராமா. திமுகவோட பேரை வந்து கெட்ட பேர் பண்ணுறதுக்கு ஒன்று, இன்னொன்று வந்து ஒரு வீடியோ போட்டால் அது வியூஸ் நல்லா போகணுன்றதுக்காக அதுக்காக கிரியேட்டிவ் பண்ணுறது, இல்லாத விஷயங்களை இருக்கிற மாதிரி இட்டு கட்டி கிரியேட்டிவ் பண்ணி இந்த மாதிரி போட்டுட்ருப்பாங்க. இதுதான் சவுக்கு சங்கரோட வேலை. இப்படி தான் அவர் வந்து பப்ளிசிட்டி. இப்போ நம்மளாம் வீடியோ பண்ணுறோம், உள்ளபடியே சொல்லி பல்வேறு விஷயங்களை கேதர் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஆனால் சவுக்கு சங்கர் இப்படி தான் முழுக்க மொள்ள மாதிரித்தனம் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காரு. இதை
இப்படி இவர் ஜெயிலுக்கு போனது எதனாலன்னு பார்த்தோம்னாக்க, இதுக்கு முன்னாடி ஒரு டைம் கைதானார். அது எதுக்காக கைதானாருனாக்க, நீதித்துறையில் வந்து வேலை செய்யக்கூடிய பெண்கள், இந்த உதவியாளர்களாக வேலை செய்யக்கூடிய பெண்கள் நீதிபதிகளை அனுசரித்து படுக்கையை பகிர்ந்து தான் அவங்க வந்து உயர் பதவிக்காக படுக்கையை பகிர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகளையும் பெண்களையும் கேவலமாக படுத்தினதுனால நீதிபதியை தானாக முன் வந்து அந்த வழக்கை எடுத்து நடத்தி சவுக்கு சங்கரை வந்து கைது பண்ணாங்க. அப்போ இந்த நிகழ்வுக்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்புமே இல்லை. ஆனால் வெளியே வந்து இதுக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் திமுக மேலே பழிய போட்டு பேசினார். அந்த விஷயத்தில் அந்த நீதிபதியை விமர்சனம் பண்ணினதில் எப்படி வெளியே வந்தாருன்னு பார்த்தாக்க, அதுக்கு வந்து உடந்தையாக இருந்தது வந்து பிஜேபி, எல் முருகன். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு அரசாங்கத்தை ஒரு தனிநபரால் எதிர்த்து பேச முடியுது, கேள்வி கேட்க முடியுது. ஏன்னா இந்த சவுக்கு சங்கர்ன்றவர் பெண்களை மட்டும் பேசலை, தொடர்ந்து திமுகவோட சிஎம் அவரை தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு. அப்புறம் அவங்களுடைய மனைவியை கேவலமாக பேசுறது, விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் உதயநிதி அவர்களை கேவலமாக பேசுறது, அவங்க பசங்க, அவங்க மனைவி, இந்த மாதிரி அவங்க குடும்பத்தவே எவ்வளோ தனிப்பட்ட முறையில் எவ்வளோ கேவலமாக பேசணும் அவ்வளோ கேவலமாக பேசிட்டாங்க. ஆனாலும் அதற்காகலாம் அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கலை, விட்டுட்டாங்க. அவங்கள ஒரு சவுக்கு சங்கர் ஒரு ஆளாகவே மதிக்கல, விட்டுட்டாங்க. இப்போ நடவடிக்கை எடுத்தது இப்படி ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு தனிநபரால் இவ்வளோ துணிச்சலாக பேச முடியும்னா அப்போ பேக்ரவுண்டு யார் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, இப்போ கைது பண்ணியிருக்கிறது கூட திமுகவை எதிர்த்து பேசுனதுனால பெண்களை இந்த முறை கைது பண்ணினதும், காவல்துறையில் இருக்கிற இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், இந்த காவலர்கள்லாம் வந்துட்டு உயர் அதிகாரிகளை ப்ரமோஷனுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, படுக்கையை பகிர்ந்துக்கிறாங்க. தொடர்ந்து இருந்தாலும் வந்து பெண்கள் இழிவாகவே தான் பேசிகிட்டு இருக்காங்க. துறையில் இருக்கிற பெண்கள் இழிவாக இந்த மாதிரி பேசுனதுனால தான் இப்போ வந்து எல்லா காவல்துறையிலும் எல்லா மாவட்டத்தில் இருக்கிற காவலர் பெண் காவலர்களும் கம்ப்ளைண்ட் இவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இப்போ அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வச்சு கைது பண்ணியிருக்காங்க. இப்போ விஷயம் என்னன்னாக்க, இந்த நபர் வந்துட்டு இவ்வளோ தூரம் யாருடைய சப்போர்ட்டில் இருந்தாலும் இயங்கிக்கிட்டு இருக்குது, யார் எப்படி இவங்களுக்குலாம் இவ்வளோ பணம் வருது, யாரை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுதான் பிஜேபி ஒன்று, இன்னொன்று அதிமுக. இது நான் சொல்லலைங்க, அவருடைய சவுக்கு சங்கருடைய ஆதரவாளராக உதவியாளராக பணி செஞ்ச பிரதீப் குமார் என்பவர் வந்து சத்தியம் டிவிக்கு நெறியாளர் முக்தார் அவர்களுக்கு எல்லாமே எப்படி எப்படிலாம் அவர் பணம் சம்பாதிச்சாரு, என்ன அவர் மேலே என்னென்ன வழக்கு, ஸ்ரீநிதி விஷயத்தில் எப்படி அவர் வந்து பொய் பேசி ஏமாற்றி அங்கே பிளாக்மெயில் பண்ணி பணம் சம்பாதிச்சாரு, அந்த டீட்டெயில்ஸ் முழுசும் கொடுத்துருக்காங்க. இப்போது இப்படி தான் இதனால தான் வந்துட்டு இப்போ ஒரு குற்ற பின்னணி உள்ள ஒரு நபர் செயல்படுறாங்கனாக்கா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து அதால் செயல்படுறாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு இயக்கம் இருக்கும் அப்படின்றதுக்கு உதாரணம் தான் இந்த பிரதீப் குமாரோட சாட்சியங்கள். சவுக்கு சங்கருக்கு உதவியாளராக இருந்தவரே இப்போ வந்து சாட்சியமாக அவர் வந்து நின்று இருக்காரு. ஒரு விஷயம் இதனால தான் வந்துட்டு சவுக்கு சங்கரை கைது பண்ணினாங்க. இப்போ குண்டர் சட்டத்தில் போட்டிருக்காங்க. குண்டர் சட்டத்தில் போடணுன்னாக்க குண்டர் சட்டம்னா என்ன, ஏன் குண்டர் சட்டத்தில் போட்டாங்க, அதில் வந்து எப்படி வெளியே வருதுன்னு இப்போ நாம் வந்து அதை பார்க்கலாம். அதாவது இந்த சட்டத்தோட எப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் குண்டர் சட்டம் போடுவாங்க அப்படின்னாக்கா, ஒன்று சட்டவிரோத மது தயாரிப்பாளர்கள், ரெண்டாவது வந்து போதைப் பொருள் கடத்தல்காரர்கள், மூணாவது வன்முறையாளர்கள், விரோத பொருள் கடத்தல்காரர்கள், இவங்களுக்கெல்லாம் நில அபகரிப்பாளர்கள். சுருக்கமாக வன்முறை, இந்த சட்டத்தை வந்து சுருக்கமாக சொல்லணும்னா வன்முறையாளர் தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லலாம். எந்தெந்த பிரிவில் கைது பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, சட்டப்பிரிவு 16, சட்டப்பிரிவு 17, சட்டப்பிரிவு 22, சட்டப்பிரிவு 45. இந்த சட்டத்தின் கீழ் வந்து குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுறாங்க. குண்டர் சட்டத்தில் கைது செய்து நிபந்தனையுடன் விடுவிக்கப்பட்ட நிபந்தனை மீறினால், இந்த குண்டர் சட்டத்தில் வந்து கைது செஞ்சு நிபந்தனையோடு விடுவிக்கப்பட்டவங்க நிபந்தனையை மீறினாக்க
2 ஆண்டுகளுக்கு அவருக்கு வந்து மீண்டும் வந்து தண்டனை வழங்கலாம்ட்டு சட்டம் இருக்குது. இன்னொன்று வந்து இந்த குண்டர் சட்டத்தில் கைது பண்ணவங்க தன் நிரபராதி தான் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னாக்க இவங்களுக்கு வந்து வக்கீல் வைக்க முடியாது, வக்கீல் வச்சு வாதாட முடியாது. அப்போ எப்படி இவங்களால எப்படி நீதித்துறை அணுக முடியும் அப்படின்னாக்க அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்துட்டு முறையீட்டு குழுவை அணுக வேண்டும். அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க அப்போ முறையீட்டு குழுவை அணுகுனாக்க இந்த குழுவில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவர் இருப்பாங்க, ஒன்று ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தர் இருப்பாங்க, இன்னொன்று வந்துட்டு அமர்வு நீதிபதி ஆகியோரை கொண்டு இந்த குழு அமைக்கப்படும். இந்த குழு விசாரித்து குண்டர் தடுப்பு சட்டம் சரியாக பயன்படுத்தப்பட்டதா நியாயமாக போடப்பட்டதா என்று நீதிமன்றத்துக்கு இவங்க வந்து அறிக்கை கொடுப்பாங்க. இந்த அறிக்கையின் மூலமாக தான் இந்த குண்டர் சட்டத்திலிருந்து விடுதலை ஆகுவாங்களா ஆக மாட்டாங்களான்னு இந்த நீதிமன்ற இந்த குழு தான் இந்த விசாரணை குழு தான் முடிவு செஞ்சு அறிக்கையை நீதிமன்றத்துக்கு கொடுத்தாக்க அறிக்கை தாக்கப்படும். அப்போ இதுதான் குண்டர் சட்டத்தோட பின்னணி. இதுதான் இந்த குண்டர் சட்டம் இந்த அடிப்படையில் தான் இந்த சவுக்கு சங்கர் மேலே இந்த குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கு. இன்னைக்கு சவுக்கு சங்கர் மேலே மட்டும் போடலை, இந்த சவுக்கு சங்கரை பேட்டி எடுத்த பெலிக்ஸ் ஜெரால்டு அந்த ரெட்பிக்ஸோட நிறுவனர் அவரு தான் வந்துட்டு இந்த மாதிரி கேள்விகள்லாம் பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டது அந்த பெலிக்ஸ் ஜெரால்டு தான். அவரையும் நீதிபதி வந்துட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்களையும் இனிமேல் விட்டு வைக்கக்கூடாது, அவங்களையும் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டதுனால நேற்று வந்துட்டு பெலிக்ஸையும் வந்துட்டு டெல்லியில் போய் காவல்துறை கைது செய்ய போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து தலைமறைவாயிட்டார். அது டெல்லியில் போய் கைது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது இந்த சவுக்கு சங்கர் இப்படிப்பட்ட ஒரு பொறுக்கி ஒரு கேவலமானவன் இந்த சமூகத்துக்கே ஒரு இழிவான ஒரு சாக்கடை இருக்குது, வாழக்கூடாது, வாழ தகுதியற்ற ஒரு சாக்கடை. இவனுக்கு வந்து கஞ்சா பழக்கம் இருக்குது, பெண்கள் சவகாசம் இருக்குது, பல பெண்கள் மீது தப்பான இவன் எப்பயுமே பெண்களை ஒரு நல்ல கண்ணோட்டத்திலே பார்க்க மாட்டான். அது ஒரு விஷயம், பெண்களை நல்ல கண்ணோட்டத்திலே பார்க்க மாட்டான். இரண்டாவது வந்துட்டு இந்த பாதிக்கப்பட்டவங்க பக்கம் எப்பயுமே நிற்க மாட்டான். நல்லது பேசுகிற மாதிரி பேசிட்டு அவன் பண்ணுற வேலை என்னன்னா அவன் வந்து பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கிறது தான். இப்படி தான் இவன் வந்து பணம் பறிச்சிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் இந்த அதிமுகன்ற ஒரு கட்சியும் பிஜேபின்ற ஒரு கட்சியும் ஆதரவாக இருக்கிறது என்று நான் சொல்லலை, அவருடைய ஆதரவாளர் உதவியாளர் பிரதீப் குமார் சொன்னார். இந்த காணொலியை பார்க்குறவங்க நாங்கள் பல்வேறு தகவல்களை சேகரித்து உள்ளதை உள்ளபடி உண்மையாக சொல்லிட்டு இருக்கோம். எங்களுடைய சேனலுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவையும் கொடுத்து பகிர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.